இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுனுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 2வது நாளில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாளில் புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் இறை வார்த்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனோடு ஒன்றித்து பயணிக்க அழைக்கின்றார்கள். முதலாவதாக இன்று முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், ஆண்டவராய கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களோடு பேசுகின்றார் மோசே வழியாக. அந்த இஸ்ரேல் மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பு, அருள், ஆசிரை வெளிப்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட தருணத்தில் இன்றைய நாளில் அவர் நன்மை, தீமை, வாழ்வு, சாவு, ஆசீர்வாதம், சாபம் இவற்றை பற்றி இந்த மக்களுக்கு சொல்கின்றார். உங்களுக்கு வாழ்வு வேண்டுமா, நன்மை கிடைக்கணுமா, ஆசீர்வாதம் கிடைக்கணுமா அப்படின்னா ஆண்டவராய கடவுள் கொடுத்த அந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்க சொல்கின்றார். அந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்க சொல்கின்றார். அதே போல இன்றைய நற்செய்தி எடுத்து பார்த்தோம் என்றால், எவன் ஒருவர் இறைமகன் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறாரோ தன்னலம் துறந்து சிலுவையை தூக்கி கொண்டு பின்பற்றட்டும் சொல்றார். இங்கே தன்னலம் சுயநலத்தோடு வாழாமல் தன்னலம் துறந்து பிறர் நலத்திற்காக வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். பிறருக்காக நாம் வாழ வேண்டும், பிறருக்காக நம்முடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், பிறருக்காக நம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இன்றைய நாளில் நற்செய்தி வழியாக இறைமகன் இயேசு அழைப்பு விடுக்கின்றார். குறிப்பாக சிலுவையை சுமந்து கொண்டு வர சொல்கின்றார். துன்பத்தை ஒரு கருவியாக எடுக்க சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுயநலத்தோடு வாழும் பொழுது நமக்கு துன்பம் எப்பவுமே வராது. சுயநலம் எப்போவுமே மகிழ்ச்சியை மட்டும் தேடிக்கொண்டு இருக்கும். பிறநலம், பிறருக்காக வாழும் பொழுது இந்த துன்பம் கண்டிப்பாக நம்மளை நோக்கி வரும். அந்த துன்பம் தேவை. அந்த துன்பத்தின் வழியாகத்தான் நாம் இந்த சுயநலத்தை வெற்றி கொள்ள முடியும். அதுதான் இறைமகன் இயேசு என்று சொல்கின்றார். துன்பத்தின் வழியாக விடுதலை, துன்பத்தின் வழியாக உனக்கு அந்த விண்ணகம் என்ற விடுதலை கிடைக்கும் என்பதை இறைமகன் இயேசு நற்செய்தி வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக இன்றைய நற்செய்தியின் முடிவில், ஒருவன் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் பயன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியோடு நமக்கு கேட்கிறார். அதே போல எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியார் தன்னுடைய வாழ்க்கையில் ஆன்மீக பயணத்தை பற்றி அவர் சிந்தித்த சிந்தனைகள், அவர் பயன்படுத்திய ஒவ்வொரு நற்குணங்கள் இவை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அவர் சிந்தித்தார், ஆன்மாவை இழந்தால் ஒன்றுமே இல்லைன்னு. அதே போல் அந்த ஆன்மாவை இழக்காமல் நாமும் உலகத்தெல்லாம் எல்லாம் நம்ம தமதாக்கி கொண்டாலும் அந்த ஆன்மாவை இழந்து விடக்கூடாது. இந்த ஆன்மாவை எப்படி இழக்க முடியாது? எப்படி நம்ம இந்த ஆன்மாவை தக்க வைத்து கொள்ள முடியும்? எப்படி இந்த ஆன்மாவை நாம் பாதுகாக்க முடியும்? இறைவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்கும் பொழுது. புனித பிரான்சிஸ்கு சலேசியார் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கட்டளைகளையும், ஆண்டவராய கடவுள் கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடித்ததால் அவர் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவராக, தாழ்ச்சி உள்ள மனிதராக வாழ்ந்தார். அதே கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடித்ததால் அன்னை மரியாளும் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அன்னை மரியாளும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் இதை தான் நமக்கு எடுத்து கூறாங்க. இன்றைய நாளில் இந்த தவக்கால 2வது நாளில் கட்டளைகளையும் நியமங்களையும், கடவுள் கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்கும் பொழுது நாம் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். இந்த நாளில் சிறப்பாக இதற்காக, இந்த வரத்திற்காக தொடர்ந்து இறைவனுடைய கட்டளையையும் நியமங்களையும் கடைபிடிக்க முயற்சி செய்வோம். துன்பங்களை நமது வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆன்மா எப்பொழுதும் இறைவனை நோக்கியே பயணிக்கும். அந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய நாளில் ஜெபிப்போம். உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் இந்த புனித பிரான்சிஸ்கு சலேசியார் சபையை சேர்ந்த அனைவரும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆமேன்.